ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுவை வீடு. ஸோ இன்றைக்கி இருக்கிற லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மார்னிங் டு நைட் ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 பாட் ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஆயில் அண்ட் கீ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு அது எல்லாமே போட்டுட்டு ஒரு 2 க்ரீன் சில்லி போட்டுட்டு நம்ம வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதுக்கு வந்து காரம் வந்துட்டு நம்ம க்ரீன் சில்லி மட்டும்தான், அது உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் வந்து 2 போட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் போட்டுக்கலாம். ஸோ தக்காளி நான் 1 போட்டிருக்கேன். இது வேணுன்றது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது வந்து வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே புதினா, கொத்தமல்லி எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இது வந்துட்டு நான் கிட்ஸுக்கு செய்கிறனால நான் வந்துட்டு கொஞ்சம் காரம் இல்லாமல் செய்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ப்ளைனாகவும் செய்யலாம். இது இல்லை அப்படின்னா இதில் வந்து மஷ்ரூமு இல்லை சிக்கனில் செய்யலாம், இல்லை வெஜிடேபிள் இல்லைனா பீஸு அது மாதிரி எதில் வேணாலும் செய்யலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து மஷ்ரூமில் தான் செஞ்சுருக்கேன். ஸோ மஷ்ரூம் போட்டு நான் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். ஸோ அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு அது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இதில் கொஞ்சோண்டு கறி மசால் பொடி போடுறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும். உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு 3 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் 2 டம்ளர் தேங்காய் பால். ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா கொதித்து வந்தோடனையும் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்தா நான் இன்றைக்கி வந்துட்டு சீரக சம்பா அரிசியில் தான் பண்ணுறேன். ஸோ அந்த அரிசியை நம்ம தண்ணி இல்லாமல் போட்டுட்டு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ அது கொதி வந்ததுக்கப்புறம் சாப்பாடும் தண்ணியும் ஒரே மாதிரி வரும். ஸோ அதை வந்துட்டு நம்ம மூடி போட்டு இருக்கிறதுலே சின்ன பர்னரில் சிம்மில் வச்சுருக்கிறத ஒரு 15 மினிட்ஸ் ஒரு சூப்பரான வந்துட்டு மஷ்ரூம் புலாவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே ஈவினிங் அப்படியே ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே ஈவினிங் வந்துட்டு என் பையனுக்கு வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்துட்டு நாங்கள் ஸ்கேட்டிங் கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றனால வந்துட்டு ஸ்கேட்டிங் கிளாஸ் போகிறதுக்கு தான் அவர் ரெடி ஆகிட்டுருக்காரு. ஸோ அவருக்கு கொஞ்சம் வந்துட்டு ஸ்நாக்ஸு, கொஞ்சம் பால் அதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் கிளம்பி வந்துட்டு ஸ்கேட்டிங் கிளாஸ் போயிடுவார். ஸோ வந்து ஒரு 5:30க்கு போயிட்டு 6:30க்கு வருவான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவனை கிளப்பி விட்டுட்டு இன்றைக்கி வந்து ஃப்ரைடேன்றனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் மல்லிகைப்பூ வந்து இருந்தது. ஸோ அதை வந்துட்டு எடுத்து கட் பண்ணி சாமிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அப்படியே படத்துக்கும் போட்டுட்டு நிலவாசல் படிக்கும் வந்துட்டு இந்த பூவே நான் வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே வந்துட்டு விளக்கு கொளுத்திட்டு அப்படியே சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சாமி கும்பிட்டுட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்டு என் பையனும் வந்துட்டான் ஒரு 6:30க்கு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு திரும்ப கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் வந்துட்டு படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்க வச்சிட்ருக்கேன். ஸோ நான் எப்போயுமே டெய்லியுமே வந்துட்டு ஒரு 6 to 8 கம்பல்சரி உட்காந்து நான் படிக்க வச்சுருவேன். ஸோ என்கிட்ட வந்துட்டு நேற்று ஒருத்தவங்க கேட்டாங்க, ஏன் இப்படி வந்துட்டு இந்த வயசுலேயே வந்துட்டு ஏன் இப்படி உட்காந்து படிக்க வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஸ்டடீஸ் வந்துட்டு நான் வந்து எக்ஸ்கியூஸே கொடுக்க மாட்டேன். ஸோ
ஸோ வந்து இந்த ஸ்டடீஸ்க்கு வந்துட்டு பேஸ்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். ஸோ நம்ம வந்து இப்போ இருந்தே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஸ்டடீஸு பேசிக்லேருந்தே நம்ம வந்து நல்லா ட்ரெயின் பண்ணால் மட்டுமே தான் அவங்க அடுத்தது வந்து ரீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக ரீட் பண்ணுவாங்க. ஆ square as 4 equal sides and 4 corners. ஸோ வந்து பேசிக்கே தெரியாமல் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போயிட்டு டைரெக்டாக நீ படி அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அவங்களால கண்டிப்பாக படிக்க முடியாது. ஸோ நான் வந்து ப்ளே குரூப்பாக இருக்கட்டும், ப்ரீகேஜியாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டுலேருந்தே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலில் இருக்கிற ஹோம் ஒர்க் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு முடிக்க வச்சுருவேன். ஸோ வந்து இந்த சாட்டர்டே, சண்டே கண்டிப்பாக முடிக்க மாட்டான். ஸோ அதனால் உட்காந்துட்டு ஃப்ரைடேவே நான் வந்து கண்டிப்பாக வந்து முடிக்க வச்சுருவேன். ஸோ அதோடு சேர்த்து வந்துட்டு நான் வந்து இப்போது ஏபிசிடி 1, 2, 3 அ, ஆ, இ எல்லாமே வந்துட்டு எழுத வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் ரொம்பவே எழுதுறதுக்கு வந்துட்டு எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படி இப்படின்ட்டு கதை விடுவான். பட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அவனை எழுத வைக்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்குது. ஸோ நான் வந்துட்டு நிறையா ஒர்க் ஷீட்டுமே வந்துட்டு நான் வந்து கையால் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சும்மா ட்ராயிங் பண்ணி கவுண்ட் பண்ணி இது பண்ணுறது, மேட்ச் பண்ணுறது, ஷேப்ஸ் மேட்ச் பண்ணுறது. ஸோ அவருக்கு வந்து எப்படி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அது மாதிரி நான் வந்து நெட்டில் வந்து சர்ச் பண்ணி அதுக்கு ஒர்க் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி நான் டெய்லியுமே ஒரு ஒர்க் ஷீட் வந்து கொடுத்துருவேன். ஸோ தட் வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் எப்படி எழுதணும் அப்படின்றதும் தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த டைமில் வந்துட்டு நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 6 to 8 வந்துட்டு நான் எப்போயுமே கண்டிப்பாக ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இப்போது நான் வீடியோ எடுக்கிறனால மட்டும்தான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு நானுமே ஒரு புக்கு வச்சு நானுமே படிப்பேன். ஸோ தட் நம்மளும் படிக்கிறனால ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு ஸோ நம்ம படிக்கணும் அப்படின்ற தாட் வரும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ பாருங்கள் ஏபிசிடி ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து 1 to 3 எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்குள்ளே அவருக்கு கை வலிச்சிருச்சு. ஸோ பட் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் கெஞ்சி செல்லக்குட்டி அப்படி இப்படின்னு நல்லா நைஸ் வச்சு நான் வந்து எழுத வச்சுட்டேன். ஸோ அவர் வந்து இப்போது ஏபிசிடி 1, 2, 3 அ, இ எல்லாமே வந்துட்டு எழுதுவான். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்டடீஸ்க்கு வந்து எந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்டுமே பண்ணாதீங்க. கண்டிப்பாக படிக்கணும்னா படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருங்க. ஸோ இந்த வேலை ஸோ ஹோம்ஒர்க் பண்ணுற வேலை எல்லாம் முடிஞ்சுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ண தான் வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு மாதக்கணக்கே ஆயிடுச்சு நாங்கள் வந்து பூரி கிழங்கு மசால் சாப்பிட்டு. ஸோ அதனால வந்துட்டு பூரியும் பொட்டேட்டோ மசாலும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய பையனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. ஸோ அவனுக்காண்டி தான் நான் வந்துட்டு மெயினாக இன்றைக்கி வந்துட்டு பண்ணுறேன். ஸோ அப்படியே அது கொதிக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து இப்போது யூஸ் பண்ண பாத்திரம் ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதை வந்து வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் நமக்கு வந்து ஒர்க்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு பூரி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பக்கத்தில் எங்கள் மாமியார் வந்து தேய்ச்சி கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து அப்படியே பூரி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பூரி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ அப்படியே கிச்சனும் வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். ஸோ ஃபுல்லாக பவுடர் எல்லாம் சிந்திருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண வந்துட்டேன். ஸோ நம்ம வந்துட்டு நான் சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு வந்துட்டு ஃபுல் கிச்சனையுமே நீங்கள் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 an hour தான் ஆகும்.
அதை டீப் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மறுநாள் வந்து மார்னிங் வந்து பார்க்குறப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மைண்டே வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அந்த கிச்சனை வந்துட்டு பெருக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருக்கிட்டுருக்கேன். ஸோ அந்த வேலை முடிச்சுட்டு நாளைக்கு வந்துட்டு மாவாட்டுற வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால வந்துட்டு மாவுக்கு வந்துட்டு ஊற போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற போட்டுட்ருக்கேன். ஸோ நான் வந்து எப்பயுமே ஒரு 3 டம்ளர்ஸ் அரிசி போடுவேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு 3/4 டம்ளர் வந்து உளுந்து போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் போடுவேன். ஸோ இந்த உளுந்தையும் வெந்தயத்தையும் வந்துட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டுருவேன். ஸோ தட் நமக்கு ஆட்டுறப்போ நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.